இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன தீர்வுன்னு யோசிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல ஏதாவது தோணும். அதுக்கு இந்த குழந்தை நம்ம வீட்டு குழந்தை இல்லைன்னு நிரூபிச்சிட்டா போதும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். என்ன அப்படி முறைச்சு பாக்குற? ஓ, உங்களுக்கு இப்ப நான் பாக்குற பார்வைக்கு கூட அர்த்தம் புரியுதா? ஏய், என்ன விளாடுறியா? நக்கலா பேசிட்டு இருக்க. அன்னைக்கு கொண்டு வந்து விட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த குழந்தையோட அப்பான்னு சொன்னாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இப்படி குழப்பமாகி உட்கார்ந்திருக்கீங்க. இங்க பாரு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. எங்க வீட்ல இருக்கிற யாரும் இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்க மாட்டாங்க. உனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா சத்தியமா அது உண்மையா இருக்க வாய்ப்பில்லை. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. ஆஹா, இப்பதாங்க உங்க மைண்ட் புரியுது. வீட்ல இருக்கிறவங்கள குத்தம் சொன்னதும் டக்குன்னு இது உங்க வீடு ஆயிடுச்சா? அப்ப இது நம்ம வீடு இல்லையா? அப்ப உங்க மனசுல என்ன இருக்குன்னு நல்லாவே தெரியுதுங்க. ஏய் மகா, அப்படி இல்ல. அதாவது வாய் தவறி சொல்லிட்டேன்.